வேதாகமத்துள்ள சிப்போராளை பற்றி நாம் அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம். சிப்போராள் ஒரு மீதியான் தேசத்து பெண். இவருடைய தகப்பனர் ரெகுவேல், எத்திரோ என்றும் அழைக்கப்பட்டவர். இவர் இந்த மீதியான் தேசத்திலே ஆசாரிய ஊழியம் செய்து வந்தவர். இவருக்கு 7 பெண் பிள்ளைகள். இதில் இந்த மூத்த மகள் தான் இந்த சிப்போராள். இவள் ஒரு பாக்கியவதி. ஏனென்றால் எகிப்து தேசத்திலே கொலை செய்துவிட்டு மீதியான் தேசத்துக்கு தப்பி ஓடியிருந்த இந்த மோசைக்கு தான் இந்த சிப்போராளை திருமணம் செய்து வைத்தார். இவர்களுக்கு 2 ஆண் பிள்ளைகள், கெர்சோம், எலியேசர் என்பவர்கள். 40 ஆண்டுகள் அந்த மீதியான் தேசத்திலே தனது மாமனாகி எத்திரோன் ஆடுகளை மேய்த்து வந்த போதுதான் கர்த்தர் இவருக்கு மோசைக்கு வெளிப்படுத்தி, நீ எகிப்து தேசத்துக்கு திரும்பி போ என்று சொன்னவுடன் உடனே தனது மனைவியாக சிப்போராளையும் தனது பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு போகிற வழியிலே மோசையை தேவன் கொல்ல பார்த்தார். அந்த நேரத்தில் உடனே சிப்போராள் ஒரு கற்கலான கல்லை எடுத்து தனது மகனின் நுனித்தோலை அறுத்து அவள் கால்களுக்கு முன்பாக போட்டாள். நீர் எனக்கு விருத்த சேதமுள்ள இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். உடனே மோசை விட்டு அவர் விலகி போய்விட்டார். பிரியமானவர்களே, இந்த சிப்போராள் துணிச்சலாக தனது கணவரின் உயிரை காப்பாற்றியது போல நாமும் தேவனுக்கு முன்பாக உடன்படிக்கை செய்திருக்கிறபடியால் எக்காரணத்தை கொண்டும் இந்த கணவன்மார்களை கைவிடாது நாம் தேவனுடைய சமூகத்தில் அவர்களுக்காக ஜெபித்து பரிந்து பேசி ஒற்றுமையாக கூடி வாழ்வோம். ஒவ்வொரு மனுஷர்களும் தனது மனைவி நிமித்தமும் நம்முடைய நடக்கைகள் நிமித்தமே தேவன் அவர்களை ரட்சிப்பார்.